இந்த நாளிலே பார்ப்பது மகிழ்ச்சியான காரியம். ஹல்லேலூயா. கல்யாணம், ஃபங்க்ஷன், மீட்டிங்கு, கூட்டம், நிகழ்வுகள், பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் முடிச்சு இன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. 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 அநேகருடைய உற்சாகத்தை நான் பார்க்கிறேன். நம்ம சபை சுவாசிகள் தான், ஆனால் முடிச்சுட்டு போறாங்க. அவங்க கர்த்தர் இன்னும் அதிகமாக என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவங்க ரெண்டுத்தனமான ஆசீர்வாதம். இங்க சர்ச்சை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்து அண்ணன் எவ்வளவு நேரம் தானே வந்துச்சு வரணும், அவங்க உள்ளவங்க இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பெரியமானது நமக்கு எல்லாமே தேவைதான். அதே சமயத்தில் இந்த 40 நாளுடைய முயற்சி பெரிய விஷயமா. 2 வருஷம் கழிச்சு நீங்க பிரதர் வரீங்க பிரதர், இந்த ஒரு நாள்னால நீங்க என்ன பண்ணீங்க? 40 days விட்டுட்டேம்மா. அந்த லாக்டவுன்ல கூட ஆட்டோ முடிச்சு வந்தீங்கம்மா. அங்க இருக்கும்போது அந்த வயலாக எங்கம்மா போச்சு? எவ்வளோ 40 நாட்கள் எப்படி நீங்க ஓடி வந்தீங்க? நான் ரொம்ப ஆண்டவர் நான் ரொம்ப அதிகமாக மகிழ்ப்படுத்துவேன். கடந்த ஒரு வருஷத்துல அவ்வளோ வைராக்கமா வந்தீங்க. இந்த ஆண்டவர் 1 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா இல்லையா? பரவாயில்ல, விட்டு மறுபடியும் பிடிச்சிருக்கேன். ஆமென். இந்த 40 நாளை கம்ப்ளீட் பண்ண பார்த்துருக்கேன். இன்னும் நமக்கு 6 நாட்கள் தான் இருக்கு. 6 நாட்களுள்ள எல்லாம் 40 நாளுடைய எல்லா வெளியிலும் முடிய போகுது. அந்த 4 நாட்களும் நான் இங்கே என்ன செய்ய மாட்டேன், வெளியே போகாதீங்க. அதிகமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல காரணம், இந்த பரிசுத்த வாரம் போகும்போது நமக்கே ஒரு வீட்டு காவல் வச்சுக்கோமா. எல்லாரும் ஊர் காவலுவாங்க, வீட்டு காவல். எந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யுங்க அந்த வேலை மட்டும். வீடு வேலை சர்ச்சு, வீடு வேலை சர்ச்சு, சொந்தக்கார வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எங்கேயும் போகாதீங்க. இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பக்குவமாக அந்த பரிசுத்த வாரத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், அந்த நாட்களில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குமா. கிறிஸ்தவருக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க துணி எடுக்கிறதுலாம் இப்போ இந்த வரவே முடிச்சுக்கணுமா. இல்லை ஞாயிற்றுக்கிழமை எதுவும் வச்சுக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இல்லையோ அதுக்கு அப்புறம் தான் சம்பளம். ஆமென். வரட்டும், ஆனால் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ முட்டி போட்டு ஜெபிச்சானா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா எந்த பஸ்ல ஒழிச்சு வச்சுக்கிறார்? சரி, ரொம்ப கேட்குறீங்க, நான் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமென். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக. இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பிற்கெல்லாம் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். எடுத்த வாசிங்கள் ரோமர் எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பவுலடியார் ரோமருக்கு எழுதின பட்டணத்துக்கு, ரோமருக்கு எழுதின நிருபத்துல ரோமாபுரி மக்களுக்கு ரோமன்ஸ் பார்த்து சொல்றாரு. அவருடைய வேண்டுதல், அவருடைய ரிக்வெஸ்ட், அவருடைய வேண்டுதல் ரிக்வெஸ்ட், அவருடைய கோரிக்கை. அவருடைய கோரிக்கை என்னென்றால், அருமையான தேவச்சனமே, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? உங்க சரீரத்தை பரிசுத்தமோ கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு எது பிரியமா? பிரியான் பேர் வச்ச ஆண்டவர் பிரியம் கிடையாதுமா. ஹல்லேலூயா. பிரியமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அதாவது உங்க சரீரை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய முறை நமக்கு இலக்கமே கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டு நம்ம காலங்கள் கடந்து போது சில இடம்லாம் ரொம்ப கடினமா பேசுவாங்க. உங்க முகம் நாடியே வேறு விதமா இருக்கும். நம்ம ரொம்ப சாப்பிட்டாங்க பேசுவோம், எஸ்கியூஸ்மே சொல்லுவோம். டேய் அப்படி திரும்பாத. அவன் லைட்டாக தான் திரும்பி இருப்பான். அவன் ஒண்ணுமே பண்ணிருப்பான், சும்மா காலில் கடந்து தான் பண்ணிருப்பான். ஆனா வார்த்தைகள் கடினமா வரும். பார்த்துருக்கீங்களா? காரணம் இறக்கமே இல்லை, இறக்கமே இல்லை. நிறைய இடங்கள்ல நம்ம அப்படி பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு பரிசுத்தமா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டா நாம என்ன செய்வோம்? இறக்கம் பெற்றுவோம். ஹல்லேலூயா. எனக்கு சொந்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவ பலி. ஜீவ பலினா என் ஜீவனை கூட ஆண்டவருக்கு நான் பலியா கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதவாசனம் கண் கெட்டதா இருந்தா கண்ணை போட்டு, உன் கை கட்டறதா கையை வெட்டி போட்டு, உன் கால் கட்டறதா காலை தரிச்சு போயிடு. முழு சரீரத்தோட அக்கின வேறொரு பக்கம் ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால் இல்லாம நீ பரலோகத்துக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆமென். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஜீவன் எல்லா அவைகளிலும் இருந்து ஜீவன் எல்லாம் ஒண்ணு யூஸ் இல்ல பிரதர். ஆனா ஜீவன் இருந்து எந்த அவைகள் எல்லாம் கூட எல்லாம் செய்யலாம். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு ஜீவ பலி என்று சொல்லும்போது லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு ஜீவ பலி ஒரு கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு ஜீவ பலினா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு முழுமையா நம்ம கொடுக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது ரேமன்ஸோட ஆட்ல ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, ஒரு கேப்ஷன் போடுறாங்க. ரேமன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தமா? a complete man. எந்த ட்ரெஸ் போட்டாலும் கம்ப்ளீட் ஆகாது. ஆனால் ரேமன்ஸ் நீங்க போட்டு ஷூட்லாம் போட்டீங்கன்னா அதான் கம்ப்ளீட் மேன். ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா ஜீவபலி. ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. நம்ம வேண்டிய அடிக்கடி சொல்றதுதான். ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணானா, உங்க இதயத்தை ஆண்டவர் கொடுத்துருன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன செஞ்சு, என் இதயம் என்கிட்ட இந்த பக்கத்துல இருக்குது. ஹalleluya. கிறிஸ்துவின் பெரிய மாணவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் இதயம் வந்து வாட்ச்ல இருக்குன்னு தெரியல. நீ சீக்கிரமா முடிச்சுடுற ஐயா போயிடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் ஐயோ போய் சமைக்கணுமே இது பண்ணணுமே, உங்க இதயம் எங்க இருக்கு? வேதம் சொல்லுங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம. சில பேர் பொக்கிஷம் வயிறு தான், முடிச்சோம் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பொக்கிஷம் இருக்கும். என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இன்றைக்கு கர்த்தர் ஜீவ பலி அப்படின்னு சொல்லும்போது முழுமையான ஒரு பலிமா, முழுமையான பலி. இந்த ஜீவ பலினா ஒருத்தனோட உயிரே வந்து பலி கொடுக்குற மாதிரி. வேதத்துல யார உயிரை பலி கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். ஈசாக்கை எடுத்து போயிட்டு ஆண்டவர்களை பலி கொடுக்க போனாங்க. ஆதியாகமம் புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் அவர் கேட்கிறாரு, பலிகளுக்கான ஆடு எங்கே? அவர் சொல்றாரு, அந்த ஆடே நீதான்பா. ஹalleluya. ஆனா அந்த ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து தான் போனாரு. ஆண்டவர் ஜீவன் என்ன செய்யல? எடுக்கல. இரண்டாவது பார்க்கிறோம், ஜீவ பலியை யார் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது விசேஷமாக வேதத்தை வாசிக்கும் தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3 வாலிபர்கள் சாத்ராக், ஆபேத்நேகோ 3 பேரும் வைராக்கியமா நிக்கிறாங்க. நீ நித்திர பொருசனை நான் வணங்க மாட்டேன், வணங்கலாம் உன்னை அக்கினியில போட்டுருவேன், சூடு வச்சுடுவேன், நீ சர்ச்சைக்கு போனா சூடு வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நம்ம நினைவுறோம்ல. அங்க சொல்றாரு அவரு, நீ வந்து வணங்கலாம் என்ன செய்வோம்? அக்கினியில போடணும். அவர் சொல்றேன், நான் அக்கினியில கூட போடுங்க, நான் என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவரை தவிர வேற யாரும் வணங்க மாட்டோம். வேதம் சொல்லுது அவங்க அக்கினியில போட்டாங்க. அக்கினியில போட்டாலும் அவங்க என்ன செய்யல? வேகல. ஹalleluya. ஜீவ பலியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தாங்க. ஈசாக்கு தான் கையை காலை கட்டும் போது பாருங்க, ஒரு விறகுலாம் தூக்கிட்டு வர பையனா எப்படியாவது அவனுக்கு ஒரு 6-7 வயசு மேல இருக்கும். அந்த வயசுக்குள்ள பையனா தான் இருக்கும். எனக்கு தூக்கிட்டு வர மாதிரி நம்ம பிள்ளைங்க சொல்லுவேன், 2-3 வயசு தாங்காத பிள்ளை, எப்பா இது செய்ய நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன மாதிரி பதில் சொல்லுங்க. ஆனா அந்த பிள்ளை பாருங்க, அதெல்லாம் எடுத்து வந்து கையை காலை கட்டி போடும்போது அமைதியா இருந்திருக்கு. அடம் பிடிக்கவே இல்லை, அடம் பிடிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தா ஈசாக்கு. அப்படிப்பட்ட ஜீவபலியை ஒப்பு கொடுத்தா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அது மாத்திரம் ஒரு ஒரு பெண் ஜீவபலியாவே ஒப்பு கொடுத்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்காவுடைய மகள் நாயகன் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறது, தன் மகன் தம்பூர் வாசித்து ஆடி கொண்டு வருகிறார், எனக்கு எதிர்படுகிறத நான் பலி கொடுக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்கு யார் இருந்தாங்களோ என்ன செஞ்சாங்க? பலி. எதிர்பட்டது யாரு? அவனுடைய மகன். எதிர்பட்ட நிமித்தமாக என்ன செய்தாங்க? ஜீவ பலியாவே கொடுத்தார். ஹalleluya. இந்த ஜீவ பலி என்று சொல்லும்போது ஆண்டவர் ஜீவ பலி அதிகமா என்ன செய்றாரு? அதுல ஒரு இலக்கம் இருக்கு. நம்ம முழுமையா ஆண்டவர் கொடுத்துட்டா அது ஒரு இலக்கம் இருக்குமா? ஹalleluya ஹalleluya. ஒரு முறை ஒரு போதகர் ஒரு நடிகையை பார்க்க போனாராம். அந்த நடிகை வந்து கிறிஸ்துவ நடிகை. அந்த நடிகை கிறிஸ்துவ நடிகைனால அவன் பார்த்து சொன்னாமா, நீங்க உங்களோட தகப்பன தாயெல்லாம் ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தவங்க, நீங்க ஆண்டவரோட பிள்ளையை வளர்ந்தீங்க, அழகுன்றதுனால நீங்க மீடியாவுக்கு போயிட்டீங்க, ஊடகத்துக்கு போயிட்டீங்க, ஊடகத்துல வந்து உங்களை பெரிய நடிகையாக பெரிய ஸ்டாரா மாத்திட்டாங்க. ஆனா இது உங்களோட அழைப்பு இல்லை, நீங்க ஆண்டவரோட ஊழியத்தை தான் செய்யணும், உங்க தகப்பனா விட்டு சில ஊழியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னான். அவர் பாஸ்டர் கிட்ட அந்த மாதிரி சொன்னான், பாஸ்டர் ஐ டோன்ட் நோ தட், எனக்கு அது தெரியும், ஆனா என்னோட கிளாமர் குறைக்கும் நான் என்ன செய்ய முடியும்? நான் நடிக்க முடியும். ஸோ நான் இப்பதான் வந்து 18ல இருக்கேன்,
லெட் மீ கம் டு தி மினிஸ்ட்ரி ஃபார் 30. நான் 30 வயசுல என்ன செய்யணும், அப்போ நான் ரொம்ப என்னோட கிளாமர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு டைரியில எழுதி நாட் நவ் பட் ஆன் 30 அப்படி எழுதாங்க. இப்போ இன்னைக்கு இல்ல, நான் என்ன செய்யறேன், 30 வயசுக்கு மேல என்ன செய்யறேன், ஊழியம் பண்ண வந்துடுறேன். அப்ப என் கிளாமர்லாம் போயிடும், நான் வந்து என்ன செய்யறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு டைரியில எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய காட்சி புக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கனால ரொம்ப ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு சமயத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு அவுட் ஸ்டேஷன் போறாங்க. ஃப்ளைட்டு கிடைக்கல, காரில் தான் போக வேண்டியது இருக்கு. டிரைவர் சொல்லி சீக்கிரமா நீங்க போங்க, நம்ம அது போய் கமிட் பண்ணிட்டோம், அந்த ஃபிலிமை நம்ம முடிச்சு கொடுத்து கிளம்பி போறாங்க. போகும்போது டிரைவர் இன்னும் அர்ஜென்ட் பண்றாங்க, சீக்கிரம் போங்க சொல்லும்போது டிரைவரும் என்ன செய்யறாரு, ஃபிளைட் ஓட்டும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டும்போது என்னாச்சு, இவங்களோட அர்ஜென்சி நிமித்தமாக அவருடைய கண்ட்ரோல் இழந்து என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு கண்டெய்னர் போய் இருக்கு சார். இடிச்ச ஸ்பாட்ல டிரைவர் அவுட்டு, நடிகை அவுட்டுன்னும் போது பிரபலமான நடிகை இறந்து போனார்கள். அவர் போட்டிருந்த கிளிப் இது, அவர் போட்டிருந்த வளையல் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரபலம் பண்ணுவாங்க. அந்த எல்லாத்தையும் அவங்க பிரபலம் பண்ணிக்கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு ஹேண்ட் பேக்ல ஒரு டைரி இருந்து கடைசி அவங்க என்ன வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நாட் நவ் பட் ஆன் 30. ஒருவேளை அந்த போதகர் சொல்லும் போதே தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா ஜீவனே பெறுதிருக்காரு. ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு கொடுத்திருந்தா ஜீவனே பெறுதிருக்காரு. நிறைய சமயம்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட வச்சிருப்போம், நம்ம ஒரு குறித்த காலம் வச்சிருக்கலாம். ஐயா இந்த 40 நாள் விட்டுறியா, அடுத்த வருஷம் 40 நாள் நான் நல்லா ஒழுங்கா வந்துடுறேன், பாசிட்டிவ் இருந்தேன், இது பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன், ஒழுங்கா வந்துடுறேன். யாருக்கே இல்லை, எல்லாருக்கும் ஒரு சாக்கு போக்கு ஏதோ சொல்லிக்கணும். ஆனா காலம் செல்லாதமா, காலம் நம்ம கையில இல்ல. என் ஜீவனை என் கையில குடிச்சு நான் ஓடல. அதை ஒண்ணு நான் லாக்கர்ல வச்சு கூட்டிட்டு வருது. என் காலையில யாரோட கருத்து இருக்கு, அவருடைய நீர் காலத்துல கூட திரும்புறாராம். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜீவ பலியாய் ஒப்புக்கணும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். வேதாந்தம் சொல்லும், மத்தேயு 7:14 சொல்லுது, ஜீவனுக்கு போற வாசல் அதிகமான ஒரு வாசல். கேட்டு போற வாசல் எப்படி இருக்கட்டும், விசாலமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜீவனை நஷ்டமா எண்ணுகிறவன் தான் என்ன செய்வான், தன் சிலுவை சுமப்பான், ஊழியம் செய்வான். ஆண்டவருக்காக மரிக்கும் தயார்ன்றவன் தான் ஊழியத்துக்கு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜார்ஜன்ல யாருமே கிடையாது. ரொம்ப பயமா இருக்கிறது. லைட்லாம் ஒண்ணுமே கிடையாது. லைட் ஒண்ணு நான் சொல்லியிருக்கல, ஜெனரேட்டர்ல அந்த கரண்ட் கொடுப்பாங்க, 10 ரூபாய் 1 ஹவர் கரண்ட்ல தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம். ரொம்ப 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 வேதனையா இருக்கும். அதுவும் அவனுக்கு அந்த காளி ஃபெஸ்டிவல், பூஜா ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதை விட கொடுமை யாருமே கிடையாது. அங்க வந்து நம்ம கேட்கறது கூட நாளி கிடையாது, யாரும் அடிச்சு போட்டாலும் கேட்கறது நாளி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த சூழ்நிலை போயிட்டு ஆண்டவரோட ஊழியத்தை செய்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக முறையில நான் அதிகமா எழுப்பதற்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நிறைய எதிர்ப்புல, எக்கச்சக்கமான எதிர்ப்புல சந்திச்சிருக்கேன். அதாவது எங்க மூப்பர் ஒருத்தர், பழைய மூப்பர் சொல்றாரு, ஐயா நல்லா இருந்ததுயா, நீங்க நல்லா ஆவியில நனைஞ்சு சும்மா இருக்கத்தெல்லாம் கலை கூட்டிட்டீங்க பாருங்க, இப்ப எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற. சாதாரணமா போயிட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அவர் சொல்றது மனுஷியமான செயல். ஆனா கிறிஸ்துவுக்கு பிரியமா நம்ம எழுப்புதலுக்காக அநேக காரியங்களை செய்யும் போதெல்லாம் எதிர்ப்புல சந்திக்கலாம். ஆமா, ஆனா வேதம் தான் சொல்லு, சிலுவை சுமக்கிறவன் ஜீவனை அற்பமா எண்ணும். ஜீவனை அற்பமானது இதுதான் வேதம் சொல்லுது. மத்திய 10ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் தான் சொல்லுது. மத்திய 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மத்திய 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தன் ஜீவனை எண்ணுகிறவன் அதை என்ன செய்வான், இறந்து போவான். ஜீவன் நஷ்டமா நினைக்கிறவன் என்ன செய்வான், அதை லாபகரமா சம்பாதிப்பான். அல்லேலூயா. எண்ணிருக்கும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய காரியத்துக்காக ஜீவன் விட்டுறாங்கம்மா. நிறைய பேருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகும்போது நிறைய பேர் இறந்துட்டாங்க தெரியுமா. என் தலைவரே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. ஆனா அவங்க பார்த்ததுக்காக நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதே போல இந்த தலைவர் கலைஞர் இறக்கும்போதும் சரி, அவங்க முன்னாள் சிஎம் இறக்கும் போதும் சரி, நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் ஐயோ என் தலைவரே போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரை குறித்து அந்த ரசிகர்கள் பேசும்போது அந்த செய்தியில கூட போடுறான், அவர் இறந்துட்டா நானும் செத்துருவேன்.
அவங்க ஜீவனை எதுக்கோ இழக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. நிறைய பேர் பாஸ் அவங்க ஃபெயில் ஆகிட்டா ஃபெயிலுக்காக தன் ஜீவனை கொடுத்துறாங்க. தோத்துட்டேன் அதனால என் ஜீவன் போட்டோம். திருமணம் ஆகிறதா ஜீவனை விட்டுறாங்க தெரியுமா? எனக்கு திருமணம் ஆனா நான் ஜீவனை விட்டுருவோம். அதாவது உலகத்துல ஒரே பொண்ணு தான் இருக்கிற மாதிரி, வேற பொண்ணே இல்லாத மாதிரி ரொம்ப கடினமான சூழல்ல எதோ ஜீவனை அற்பமா எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் இந்த மாதவேளையிலே என் அன்பு தேவச்சனத்தை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருக்காக ஜீவனை விடுவதற்காக நாம் ஆயத்தமாகும். அப்பதான் என்ன செய்யும்? லாபமா போயிடும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுவான், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், அது ஒன்றும் லாபம் இல்லை. ஹல்லேலூயா. மார்க் நற்செய்தி நூலிலே வேதத்தை வாசிக்கிறோம். 8:37 வாசிக்கிறோம். அவர் ஜீவனுக்குரிய தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 22:32 நான் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தவருக்கு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மரிச்சு போறவங்களுக்கும் மறுதலிச்சு போறவங்களுக்கும் மறந்து போறவங்களுக்கும் அவர் தேவன் அல்ல. ஜீவன் உள்ளவருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லப்படுது, ஜீவ அப்போ அவர்தான் ஜீவப்போ. ஜீவப்போ அவர்தான் ஜீவப்போ. ஜீவ பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கம்யூன் எடுக்கிறீங்களா மாமா, ஆண்டவர் சமூகத்தை எடுக்கிறீங்க, அது ஜீவ பலி. அவர் நமக்கு பலி செலுத்தினால் அந்த பலியை நம்ம என்ன செய்யறோம்? அனுசரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பலியை நம்ம அனுசரிக்கிறோம். அந்த அப்போ என்னுடைய சரீரம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஜீவ பலியை நாம் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக நிற்பேன் சொல்றோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்றோம். ஹல்லேலூயா. எல்லாம் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன் சொல்றோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ். ஆண்டவருக்காக வாழணும். இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது அவ்வளவுதான். இது ஒரு மண்ணு, அதுல ஜீவனை வச்சிருந்தாதான் நம்ம என்ன செய்யறோம்? ரூபாய்க்கு அவ்வளவுதான். எங்க மூப்பர் அடிக்கடி சொல்றதை நான் சொல்லியிருக்கல, நான் எப்பவுமே என்னை உயர்த்தாதபடி அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். பெண்கள் போடுவாங்க பொண்ணு வெளியில இருக்கிற மாதிரி, நமக்கு இப்ப போதும் பேரும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல அந்த கவிதை. ஆனா நினைச்சுக்கோங்க, ஆமா சாமி நான் ஒரு மண்ணுத்தான், எல்லாமே மண்ணுத்தானையா, எல்லாமே மாயத்தானையா, பூமி கீழே நடப்பதை காண்பதையும் எல்லாமே மண்ணுத்தானையா, எல்லாமே மாயத்தானையா. அதனால மண்ணான மனுஷனோட ஆண்டவர் எவ்வளவு போராட முடியும். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவ பலியில 3 காரியம் இந்த ஜீவ பலியில அடங்கி இருக்குமா? நேற்று தினத்துல சொன்னோம், விசுவாச பலியில இதெல்லாம் செய்தா விசுவாச பலி இல்லையா? விசுவாசம் நமக்கு எல்லாமே தெரியும். ஏறத்தாழ இங்க இருந்து ஒரு 30-40 பிரசங்கத்தை விசுவாசத்தை வச்சு பேசியிருக்கோம், நீங்க கேட்டிருக்கீங்க. கேட்காதவங்க விசுவாசம் ஃபெய்த் வாக்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கு, அதை நீங்க பாருங்க. அப்ப என்னன்னா இந்த விசுவாசத்துக்கு அநேக காரியம், சில விசுவாசமே இல்லைன்றதுக்கு ஆண்டவர் 3 சான்றுகளை கொடுத்தாரு. நேற்று தினம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஜீவ பலியில. ஜீவ பலியில எதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கணும்? வேதம் வாசிக்கிறோம். ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல பரிசுத்தராக போல அவர்களை பரிசுத்தமாக்க. ஹல்லேலூயா. அவருமே பரிசுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம எல்லாமே ஒரு ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தோம்னா என்ன காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கறா? பரிசுத்த காணிக்கை. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா இருக்குது ஆண்டவருடைய ரொம்ப பெரிய பலியா இருக்கு. நாம எந்த பலி அதிகமா ஆண்டவர் ரொம்ப பிரியமான பலி, the loved offering அப்படி சொல்றது, the beloved offering, ஏதோ ஒரு desire அப்படின்னு சொன்னா நம்ம ஹோலியா இருக்கதான். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிரியம்? நான் பரிசுத்தமா இருக்கதான் ஆண்டவருக்கு பிரியம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த பலி.
வேத வாசிக்கிறோம். 1 பேதுரு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான என்ன செய்யணுமா வழியை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படிமா கட்டப்படுகிறோம்? the spiritual development என்றது எப்படி தெரியுமாமா? அப்பலாம் எனக்கு வந்து மைக் பிடிக்கவே தெரியாது, நான் இப்போ மைக் பிடிக்கிறேன், அது கிடையாது. அப்பலாம் எனக்கு பாடவே வராது, இப்போ நல்லா பாடுறேன், அது கிடையாது. அப்பலாம் எனக்கு வேதம் வாசிக்கவே தெரியாது, இப்போலாம் நான் எடுத்து வேதம் வாசிக்கிறேன், அது கிடையாது. அப்பலாம் எனக்கு ஜெபம் வரும்போது இப்போலாம் ஜெபம் வந்து நல்லா ஜெபம் பண்றேன் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு என்னன்னா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. எதை குறிச்சும் ஆவி பிரகாரமா பேசுறது. அல்லேலூயா. ஆவி பிரகாரமா சிந்திக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமா சிந்திக்கிறது. அதுதான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமான வளர்ச்சி. அல்லேலூயா. மாம்ச வளர்ச்சி இல்லம்மா, மாம்ச வளர்ச்சி. யாரோட பாடிடுவாங்க, எஸ்பிபி கொண்டு வந்தா கூட என் உயிரான இயேசு எல்லாரோட ரொம்ப நல்லா பாடுறாரு. நோபல் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நம்ம பிள்ளைங்களோட தாண்டி அவர் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு எல்லா கிறிஸ்தவ பாடலுக்கும். நம்ம அந்த ட்ரோல் பார்த்தோம், திரும்ப ட்ரோல். நம்ம ஆளுங்களோட அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. செந்தில் மற்றமாக இவர் இருக்காரு பார்த்தீங்களா, நெல்லை உள்ளொருத்தர் இருக்காரு, குமரி முத்து. வசனங்கள் பக்கமா சொன்னாங்க. அவரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஏன்னா மீட்டிங் நடத்துன்னு ஆயிடுச்சு. நல்லா மீட்டிங் முடிச்சுட்டுமா அவர் சும்மா ரொம்ப கஷ்டமான. ஏன்னா அவங்க அதை நடிப்பாக தான் பார்க்கறாங்க, எல்லாமே நடிப்பாக பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்கு பிரியமான எது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், கிறிஸ்துவ டெவலப்மெண்ட், கிறிஸ்துவ வளர்ச்சி அப்படின்னு நம்ம ஸ்பிரிச்சுவலிசம் தான் பரிசுத்தத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ஜெபம் பண்றதில்ல. அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல், பாட்டு பாடுறதில்ல. அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல், வேதம் வாசிக்கிறார். அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பரிசுத்தமா இருக்காங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கத்தான் தேவனுக்கு பிரியமான தேவன். அவருக்கேற்ற வழிகள் செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஆசாரிகள், பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளங்களில் வாசம் செய்கிறார். நம்ம பரிசுத்த உள்ளங்களிலே தான் கர்த்தர் வாசம் செய்ய முடியும். சேனையின் கர்த்தர் பரிசுத்த, இஸ்ரவேல் புதியில் வாசம் செய்கிற பரிசுத்தராக இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஜீவ வழியா நம்ம பரிசுத்தமா தான் ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமா ஒரு சின்ன ஒரு மேற்கிட்ட நாடுகள்ல ஒரு குட்டி மிருகம் ஒன்று இருக்கும், உயர்ந்தே மிருகம். அந்த மிருகம் என்ன பண்ணுவோம்னா, அந்த மிருகம் ஓட்டுற மாதிரி யாரும் ஓடணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும், பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும். அந்த மிருகத்தை பிடிக்கவே முடியாது. அந்த மிருகத்தை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒன்று வச்சு தான் பிடிப்பாங்க. என்னன்னா, அசுத்தமான பொருட்களை அந்த புலிக்கு முன்னாடி வந்து போடுறோம். அந்த அசுத்தமான அந்த பொருட்களை வந்து போட்டால் நாத்த பொருட்கள், செத்த பொருட்களை எடுத்து போனால் அந்த அது கிட்டே போகலாம். அப்படியே அதுவா தான ஜீவன் விட்டுறோம், உடனே அதை பிடிச்சு போயிடுவாங்க. அப்போ ஒரு மிருகத்துக்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுது, அந்த மிருகம் எவ்வளவு பரிசுத்தமானதை பார்த்துக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமாய் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் யோவானின் நட்சத்திரத்துல 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிறோம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் உண்மையா தேடுற ஒரு அல்லேலூயா, உண்மையா தேடுற 7 மணிக்கு வந்த ஒரு அல்லேலூயா. உண்மையா தேடும் போது நிறைய அல்லேலூயா வருது. 7 மணிக்கு உண்மையா வண்டிங்கன்னு கேட்கும்போது 3ஆவது வீட்டில் ஆண்டவரோட வைக்கும் போதே நீ 6 ரூபா கழிச்சு லேட்டா வரைக்கும் 3ஆவது தெருவில் வச்சுருந்தா நீ சர்ச்சுக்கு வருவியா? சொல்லுமா. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. இப்போ நமக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்கும் போதே நம்ம அதனால முடியாம இருக்க முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நம்ம அதை கொஞ்சம் முயற்சி எடுக்காம இருக்கோம். எது ரொம்ப முக்கியம், பாட்டு தானே பாடியிருக்கோம், ரைட்டு. வர்ஷிப் டைம்ல போயிடலாம், குட். வர்ஷிப் தான் போயிருக்கோம், மெசேஜ் டைம்ல போயிடலாம். எங்க அண்ணங்க ஒரு மாதிரி, எங்க கற்பூத்த அண்ணங்க இருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஆசீர்வாதம்ப்பா அவங்க ரொம்ப முக்கியம்.
அந்த ஆசீர்வாதம் ப்ரோ அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. பார்த்தா ஐயா சோதனை பத்தி ஐயா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணி சோதனை நான் தான் வாங்கிட்டு போனேன். அருமையான தேவ சிலமே பரிசுத்த பலியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை பிதாவை தொழுகிற காலம் எங்கு தொழுகிற காலம் அவரை தொழுகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுகிறோம். ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம வளரணுமா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பிரியமான வழி. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம வளர ஆரம்பிச்சா மாம்ச பிரகாரமா நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஆமென். வேதம் சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 15:15 அப்படி இருக்கும். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் பொருட்டு. அல்லேலூயா. முன்பெல்லாம் நம்ம பாளையத்துக்கு புறமா இருந்தோமா? ஆனா ஆண்டவருடைய கிருபையில இரக்கத்துல நம்மளாம் என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவருடைய பக்கத்துல வந்துட்டோம். அப்ப நம்ம பலி பரிசுத்தமானதா பிரதர், அது என்ன செய்யணுமா? மறுபடியும் படிக்கிறோம். அப்படி இருந்தும் சகோதரே, புறஜாதியாக பலி பரிசுத்த ஆவியினாலே. அப்போ நம்ம ஆண்டவரை பலி செலுத்தும் போது நம்ம பரிசுத்தமான என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவியோட நிலைந்து நிறைவோடு கூட பலி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தான் நம்ம தைரியமா பாட முடியும். பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்தீரும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையிலே அடியார் நெஞ்சும் மாறினோம். துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகத்திலே எதிர்க்கும் சக்திகள் பலர் உண்டு. என் ஜீவ நிலை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அருமையான ஒரு வழி என்னமா? பரிசுத்த பலி. அந்த பரிசுத்த பலி எப்படி பரிசுத்தமாக்கப்படும்னா பரிசுத்த ஆவியானவரால் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்க பரிசுத்த ஆவியானவர் பெறாம இருந்தீங்கன்னா எல்லா கூட்டங்களும் மாலை கூட்டங்கள்லாம் வாங்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் வாங்க. நிச்சயமாக நீங்க நினைச்சீங்கன்னா அபிஷேகத்தினால ஆண்டவருடைய வரங்களால நிரப்பப்படுவீங்க. ஆமென். 18 வயசு எப்படி நமக்கு வந்து ஒரு ஞானஸ்தானத்து வயசு வரும். 14 வயசு வந்து என்னமா ஒரு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற வயசு தான். அதனால பிள்ளைங்க அந்த 14 வயது தொடும்போது அதிகமா நீங்க என்ன செய்யுங்க? அவங்களோட அபிஷேகத்துக்காக அதிகமா ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா அதுக்காக என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கணும். அதிகமா நீங்க பிள்ளைங்க வயசு வந்துருச்சுன்னா ஆண்டவரே இந்த பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும் அப்படின்னு அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த ஜெப ஜீவியம் தான் அந்த பிள்ளைகளை கரெக்டா 18 வந்து நிற்கும். அம்மா நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்யறேன்? இல்லைன்னா நீங்க தொங்கினே இருக்க வேண்டியதான், தலையை விட்டு வாழ பிடிச்சுனே இருக்க வேண்டியதான். நீங்க தலையை ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா அவர் அபிஷேகத்தை நிரப்பிடுவாரு. அது உங்ககிட்ட வந்து தலையோடு வந்து பேசணும், இல்லைன்னா பின்பக்கமா பேசணும், முதுக காட்டி பேசணும். அருமையான தேவன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவராலே நம்ம படிதானே செய்யலாம், பரிசுத்தப்படுது. அல்லேலூயா. எனவேதான் தாவீது பாவம் செய்யும்போது சொல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னத்தை என்ன செய்யறீங்க? அது போயிடுச்சுனாலே தெரிஞ்சிடும் நம்ம கிட்ட இருந்து என்ன போயிடுச்சு? வல்லமை போயிடுச்சு. அது போயிடுச்சுனாலே நம்ம கிட்ட இருந்து வல்லமை போயிடுச்சுன்னு அர்த்தம். அது இருக்கவும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தை 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, நேரம் நமக்கு இல்லை. ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலையும் என்ன யாரோட ஜெபமா? யாரோட ஜெபம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களுக்கு சத்தமா இல்லையா? நம்ம இந்த பரிசுத்த வார்த்தை ஃபுல்லாவே பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இந்த பாரம்பரியமே கிடையாது. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சத்தியம். இது மட்டும் தான் நம்ம கூப்பிடுறோம். ரொம்ப பரிசுத்தமா நம்ம ஜெபிக்க போறோம். அந்த நேரத்துல ரொம்ப பிரத்யேகமா நீங்க மாறிடுங்க. சபையே உபவாசம் எடுக்கணும்னு சொல்லி எங்களோட வாஞ்ச. அல்லேலூயா. ஒத்துழை கொடுப்பீங்களா? பிரதர் 4 நாள் தான் பிரதர், 4 நாள் தான். மத்தியானமா பிள்ளைங்க சாப்பிடாம நீங்க எல்லாம் சமைச்சு வச்சு நீங்க வந்துட்டு
நீங்க பரிசுத்தமா எங்க ஆண்டவரை ஆராதிச்சு போயிட்டு நீங்க செய்ய பரிசுத்தமா அந்த உபவாசம் முடிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க பரிசுத்தமா இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, மறுபடியும் வந்து நிக்கணும் மாதிரி தயாராகிறீங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம ஒரு அச்சீவ் பண்ண முடியாது. ஒன்று செய்யுங்க, மதியானத்தை நேரத்துக்கு பிள்ளைங்களை சாப்பிட வைப்பா, நீ ஆயத்தமாயிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் போகணும். உபவாசமான ஒரு ஆராய்ச்சி வந்து நம்ம என்ன செய்வோம், வீட்டில் சாப்பிடுவோம். ஆயத்தம் சபையே அந்த நாட்கள் நடக்கும், உபவாசம் நடத்தும். ஹல்லேலூயா. கந்தி சத்தமா ஹல்லேலூயா. 6 வயசு 7 வயசு பசங்க ஒரு அடையில சொல்லுங்க பார்ப்போம். 6 வயசு ஆகும். ஓகே, வெரி குட். ஹல்லேலூயா. பிரைஸ் தான், பிரைஸ். நீங்களாம் கூட தமிழ் மதியம் உபவாசம் போடணும். நல்ல சாப்பாடு நல்லா இருக்கும். பிடிக்காத சாப்பாடு செய்யுமா தமிழுடைய காணா உபவாசம் ஆகிடும். அதனால அப்படிதான் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒரு 2 போனவங்க பிள்ளைங்க வந்து ஒரு சீச்சு கூட இல்லையாமா தெரியும். அப்போ அந்த சாப்பாடு செஞ்சு அவர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதான் பிளான் பண்ணுவாங்க. அப்போ பாஸ்டிங்கிறத கிறிஸ்துவுக்கு பிரியமான சபையே உபவாசம் போட்டு நம்ம பசுத்த வார்த்தை நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம செபிப்போமா, அதுதான் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அன்றைக்கு ஏறெடுக்கிற ஜெபம் பலிபடுத்தப்பட்டு தூதர்கள் வாசிக்கணும். என்னோட வாஞ்ச விருப்பம் அதுதான். ஆமென். அல்லேலூயா. அந்த சத்தமா அல்லேலூயா. சபையே ஃபாஸ்டிங் பண்ணுங்க, சபையே ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் போட்டு நீங்க வந்துருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். வேற்றுமையெல்லாம் சொல்ல வரல. நம்ம இப்போ ஃபாஸ்டிங் போடணும்ல உட்காருங்க, ஃபாஸ்டிங் போடாமல் வெளியில சேர உட்காருங்க அப்படின்னா சொல்ல போகிறது இல்லை. நீங்களே நல்ல பிள்ளைங்க, எல்லாரும் என்ன செய்யணும், உபவாசம் பண்ணி என்ன செய்வீங்க, வந்துட போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க. நாளே நாள் தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், குட் ஃப்ரைடேக்கு நீங்க உட்காந்துருங்க 3 மணி நேரம். அதனால கர்த்தர் உங்களை பெரிய 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 அதிசயம். 4 நாள் 40 நாட்களுடைய 4 நாள் அந்த டைம் அதை உள்ளுகிற அந்த ஃபிக்ஸர் பாக்கிங்கும் அது மேலே பேக் பண்ணுற பேக்கிங் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த பேக்கிங் தான் எங்கே எடுத்து போய் சேரும், டெல்லியில் இருக்கிற ஃப்ரிட்ஜு கீழே நம்ம அதை வந்து நிற்குது. அந்த பேக்கிங் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜு உள்ள என்ன செய்யுது, சரி இருக்காது. அதனால நீங்க இந்த 40 நாள் இந்த 4 நாள் இந்த பேக்கிங் ரொம்ப முக்கியமா. விட்டுறாத ரொம்ப நல்லா பேக், நல்லா டைட்டா பேக் பண்ணி அந்த இதெல்லாம் வச்சு தர்மாக்கோல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணிடுறாங்க. எத்தனை லாரியில மாறட்டும், எத்தனை வேன்ல மாறட்டும், எத்தனை வண்டியில மாறட்டும், எப்படியாவது மாடியில் இப்படி இடிச்சு கொண்டு வரட்டும். உள்ளத அந்த ஃப்ரிட்ஜ் கொண்டாம். அது அல்லேலூயா. ஏன்னா பேக்கிங் பக்காவா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். எனவே சபை ஒரு 4 நாள் நீங்க என்ன செய்யுங்க, அந்த உபவாசத்தோட வரைக்கும் கர்த்தருக்கு அதிகமாக ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம ஜெபம் பரிசுத்தமான ஜெபமாய் அங்கே போய் எடுப்போம். ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம் வேதத்தை வாசிக்கிறோம். ரோமர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதாவது உங்க முகம் எல்லாம் நீங்க எல்லாமே வந்து என்னோட ஊழியத்துல நான் என்னோட அதிகமா எதிர்பார்க்க காரணம் எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கும். எல்லாரும் வெள்ளை வெள்ளையா இருக்கு. மஸ்காரா பஸ்காரா அது மாதிரி கண்டுபிடித்து உங்க வெள்ளையாக இல்லை. உங்க மனசு வெள்ளையாக உங்க முகம். ஆமா, அகத்தின் அழகு உள்ளத்துல வெள்ளை, முகத்துல வெள்ளை. உள்ளத்துல நொல்ல, முகத்துல நொல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உள்ளத்தை அதிகமா ஆண்டவர் அவன் என்ன கரப்படாம பார்த்து அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதாவது இந்த பரிசுத்தம் என்று சொல்ற வார்த்தை படி அது எப்படி ஜீவ பலியா ஒப்புக்கொடுதோ அதே போல கர்த்தருடைய சித்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிபூர்ண சித்தம். அப்பெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா ஜெபம் பண்ண பிரதர். அப்பெல்லாம் எங்க ஐயா கேளுங்க, சுந்தரஜயா கேளுங்க, அப்பெல்லாம் சுந்தரஜயா கேளுங்க, ஜான்சனையா கேளுங்க, நாங்க தான். இப்ப எங்க போனீங்க? அப்போன்னு சொல்லி அந்த அப்பெல்லாம் விடுங்க. பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். பாதியில வந்து பாதியில ஆண்டவர் பரிசுத்தாவே தரல. ஆண்டவர் கொடுத்த நீ பரிபூர்ண சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு மாமா
ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் அடிக்கடி நேரம் நல்லா தூக்கி பேசிட்டு இருப்பேன். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா? ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்னு சொல்லி நம்ம போக மாட்டோம். எந்த டாக்டர்கிட்ட நல்லா இருந்தவங்க தான் பஸ் பிடிச்சி காசு கொடுத்து போயிட்டு வரும். எந்த டாக்டர்கிட்ட எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நல்லா இருக்கிற டாக்டர்கிட்ட தான் போவோம். இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு எதுவும் போகிறோம், இங்கேருந்து நம்ம எதுக்கு அந்த அரும்பகத்துக்கு போகிறோம், எல்லாமே அங்கே போனால் அந்த டாக்டர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி போகிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி போயிட்டு நம்ம எங்கேயோ ஒரு சஸ்தில் உட்கார்றது கிடையாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தில் பலப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ இங்கே வேணும் சொல்ற தேவனுடைய பரிபூர்ண சுத்தம், தேவனுடைய பரிபூர்ண சுத்தம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம எல்லாருமே சொல்லும்போது நானும் இல்லையா, எல்லாருமே சொல்லும்போது நானும் இல்லையா, அந்த அக்கா காணிக்க கொடுக்கும்போது நானும் காணிக்க, அந்த அக்கா வந்தா நானும் வருவேன். இந்த மாதிரி ஒத்த வேஷம். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ரஜினி மேல் முடிய வைங்க, எனக்கு கமல் மேல் முடிய வைங்க, எனக்கு இவர் மேல் முடிய வைங்க, அவர் மேல் முடிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த ஒத்த வேஷம் தெரியறதுக்கு நான் வரல. எவ்ரி மேன் இஸ் யூனிக். எல்லாரும் ஒரு விசேஷத்தை படைப்பானீங்க. அந்த வேஷம் போடாதீங்க, அந்த வேஷம் போடாதீங்க. அந்த வேஷம் போடாம தேவனோட பரிபூர்ண சுத்தம் என்ன? ஆமென். அல்லேலூயா. என்ன தேவன் அனுப்பிச்சிருக்கார்? எனக்காக ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கார். நான் மீட்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவரோட சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அது ரொம்ப முக்கியமா. தனிப்பட்ட ஆத்மா ரொம்ப முக்கியமா தான் சொல்ல. நீங்க கூட்டா நீங்க எடுக்கிற ஞானஸ்தானம் உன் ஆத்மாக்கு நீங்க உத்தரவாதம். அவங்க அந்த மாதிரி எடுத்தாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு கிருபை. ஆண்டவர் பேதுரு விழிக்கும் போது சங்கிலாம் உடைச்சு தூதரை கொண்டு வந்து விழிச்சார். ஆனா பவுல் அப்படி செய்யல. நீ போப்பா ஜன்னலுடைய இறங்கு, உங்க ஒருத்தர் கூட வச்சிருப்பாங்க, அந்த கூடையில போய் உட்காந்துக்கோ. குருவி மாதிரி கையை காலெல்லாம் அப்படியே உடைக்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே தூக்கி போய் காப்பாங்க. 2 பேரும் தப்பிச்சாங்க. ஆனா வித்தியாசமா 2 பேர் காலைப்பு வேற வித்தியாசமா இருக்கும். உபத்திரத்தின் குகையில கத்தர் அழைப்பார், ஒரு சிலர் ரொம்ப பாடுகளோட கத்தர் அழைப்பார். அவர் நடத்துற விதங்கள் வேற வேற இருக்கும். ஆனா ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இதான் தேவ சுத்தம். அல்லேலூயா. தேவ சுத்தம், தேவ சுத்தம். பிலிப்பியருக்கு 3:3 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பிலிப்பியன்ஸ் 3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்ட நாமும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். தேவ சித்தம் என்பது பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியும். இல்லைன்னா அவங்கள பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறவங்க, ஒரு ஜாதிகள் பேர் வந்துடும். அங்கோட அழைப்பு வேற, இந்த அழைப்பு வேற. So circumcision is not our calling. ஆண்டவர் சொல்றார், ஏனெனில் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, நாங்க வச்சிருக்க நம்பி ஆவியின் மேல வைத்திருக்கிறோம். ஆமென். ஆவியால தேவனுக்கு ஆராதனை இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதுதான் ஆண்டவருடைய சுத்தம். இந்த வழியாக கர்த்தரை நடத்துறா, இந்த கர்த்தருடைய சுத்தம் நம்ம எடுத்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்ல அப்படி இருக்குதான், அந்த ஆதியில இருந்தவங்க தான் இருக்கணும் அப்படிலாம் முக்கியம் இல்லை பிரதர். அதை எதிர்பார்க்காதீங்க, அதை எதிர்பார்க்காதீங்க. அப்பெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படி நடந்திருக்கும். இப்போ இருக்க கல்யாணம் அப்படி நடந்தா விட மாட்டாங்கல்ல. அப்பெல்லாம் ஊர்வல வச்சு ஒரு வண்டியில வச்சு ஊர்வல வச்சு ஒரு இதெல்லாம் போகும். இப்போ சிரிப்பாங்க அந்த மாதிரி, என்னடா இது போவீங்க. அப்பெல்லாம் ஊர்வலம் வைக்கும்போது அந்த பெட்ரோமாஸ் லைட்டை பிடிச்சி கருப்புலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. காரோட சன்னு இறங்கணும். அப்பெல்லாம் அந்த கூரைப்பட போட்டு அப்படி இது வந்துடும். அது அந்த காலம். அதே போல சர்ச்சில் ஒரு பொண்ணு கூரைப்பட பொண்ணு வந்து அங்கே இது பண்ண நம்ம யூஸ் பண்ணிட்டா இந்த பொண்ணு ரொம்ப படையாக ஆச்சு. ஃப்ளாக் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கு, இப்போ நியூ ட்ரெண்டாக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய காரியம் மாற்றிக்கொண்டே இருக்கணும். நம்ம மாற்றிக்கொண்டு இருக்க வேலையில உங்களோட அழைப்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வித்தியாசம் அழைச்சிருக்காரு, அதுதான் என்னுடைய அழைப்பு. இதுதான் என்னோட விருத்த சேதனம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் புத்தகத்தை 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேதம் சொல்லுவது பிலிப்பியர் என்ற நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்ப பாருங்க, இங்க வேதத்துல சொல்லுகிற ஒரு வாக்கியம் என்னென்றால், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கின் பலன் பெருகும்படியே ஆண்டவருடைய சமூகத்துல எதை நம்ம நாடுகிறோம். எல்லாரும் நம்ம முகத்தை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுதான் கடவுளுடைய சித்தத்தை. 4 பேர் திட்டினாலும் கடவுளுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்ளும்.
சீமையும் ஒருத்தர் வந்து என்ன தாவீது ராஜாவை திட்டுறாரு. அவர் தாவீது ராஜா சொல்றாரு, நீங்க ராஜாவாக்கி திட்டுறாரு, நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு தலையை சீவலாம். இல்ல, கர்த்தர் அனுமதிக்கிறவருடைய நேரத்துக்கு அவங்கள அலோவ் பண்ணியிருக்காரு. சில காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கலாமா, மாம்சப்படி நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா தேவ சித்தத்தை விட்டு வெளியே இருக்கும். சரி, இது கர்த்தர் நீங்க அனுபவிச்சிருக்க பாடல் எடுத்து போங்க, நீங்க ஜீவ பலியை கொடுக்கறீங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 4:6, ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. இந்த வசனம் வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது வந்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, அப்படியே எல்லா ஃபியூரலும் பேசிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வசனம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இப்பொழுது நான் என்ன செய்யறேன், ஜீவ பானபலியாக ரத்தத்தை நான் சிந்த போறேன், ரத்தத்தை சிந்த போறேன். என் ரத்தம் சிந்தப்படுது, இந்த உயிர் விட்டு பிரிய போகுது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. I have fight the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். அருமையான தேவ ஜனமே, நாம நிறைய முறை நம்ம ரத்தங்கள் சிந்தப்படுவது யாருக்காக சிந்தனை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உனக்கான அடியெல்லாம் பட்டுக்கிறோம்னா நடாடி இப்படி பண்றிய சொல்லுவாங்க பத்தியா ஃப்ரெண்ட்ஸுங்க. கிரிக்கெட் விளையாடும் போது சில பேர் யாராவது வந்து கொஞ்சம் ஏமாற்ற ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ கிரவுண்ட் தான், முன்னாடி உள்ள கிரவுண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய கிரவுண்ட் அடிக்கடி சண்டை வரும். இவங்க ஒரு 4-5 பேர் வந்து கூட்டு போய் கொண்டாட சொல்லி. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் அப்படியே அடிப்பட்டு ரத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் பொண்ணா காலத்தோ அது வேற மாதிரி ஒரு ட்ரெண்டா போயிடும். ஆனா அவங்க சிந்த ரத்தம் அந்த ஒரு போச்சுன்னு இல்லையா, வேதம் சொல்லுது, என் தேகம் விட்டு பிரிய போகுது, உயிரை விட்டு பிரிய போகுது, நான் பானபலியா வார்க்கப்படும் ரத்தம் சிந்தி நான் மறிக்க போறேன். நான் சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம். இந்த பாடுதான் பரிபூர்ண ஆண்டவருடைய சித்தனா, இந்த பாடு, இந்த வேதனை, அதுதான் ஆண்டவருடைய சித்தனா. இப்படிதான் கஷ்டப்படணும் ஆண்டவருடைய சித்தனா. சரி சாமி, ஜீவ பலியா கொடுக்க. அம்மா, நான் ஒரு சில சமயங்களை எப்படி படிச்சவங்கலாம் நல்ல நல்ல இடங்கள்ல நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள் நல்ல காரியங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது நான் நினைச்சேன்னா என் ஊழியத்தை எனக்கு சுகர்வம் வந்துடும். எது ஒன்றும் நான் வந்து ஃபுல்லிங்காக பண்ண முடியாது, ஒரு நிறைவா பண்ணவே முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு இதுதான் அனுபவிச்சிருக்காரு. இந்த வழியாக தான் நான் கடந்து போகணும்னு நினைக்கும் போது முடிவு வந்து அவருடைய காட்டில் ரொம்ப சம்பவமா இருக்கும். ஆமென். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம கம்பேரிட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ கம்பேர் பண்ணக்கூடாதுமா, நீ கமிட் ஆகிடும். ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தம். கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா ஒண்ணுமே இல்லை, அவங்களாம் எப்படி இருக்காங்க சாமி, நான் ஏன் இப்படி இருக்கேன்பா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். நான் கமிட் ஆகிட்டேன், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் தான் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த உலகத்துக்கு எது நம்ம ஒத்தாசம் தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணலாம். வித்தியாசமான ஆராதனை, வித்தியாசமான கூட்டத்தை இன்னும் வேற மாதிரியா கூட கூட்டலாம். இந்த கூட்டத்தை இன்னும் வேற மாதிரியா கூட கூட்டலாம் என்னால. ஆனா அது தகுதி அல்ல. அல்லேலூயா. ஆலயத்தை நிரப்புவது தகுதி இல்லை, மாறாக ஆவிக்குரிய பிரகாரம் வளர்ப்பது மிக தகுதி. அது ரொம்ப தகுதியானது, ரொம்ப ரொம்ப தகுதியானது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவ பல திருச்சபையில் கடந்து போகும்போது தான் நம்ம ஊழியத்துக்கு எந்த வாசல் இருக்குதுன்னு நான் அடிக்கடி உணர்றேன். நான் திருச்சபைலாம் கடந்து போகும்போதெல்லாம் நிறைய பேர் என்னை அணுகும் போது அவரோட பேசும்போது அவருடைய எண்ணம் வாஞ்சதான், இங்கேதான் இருக்கீங்களா, இப்படிதான் இருக்கீங்களா, இங்கே அப்படி பேசும்போதுலாம் நம்ம ஊழியத்துக்கு நிறைய வாஞ்சங்கள் கதவெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, நிறைய கதவு திறக்கப்படுது. ஆனா நம்ம இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட சித்தத்துப்படி என்ன செய்வோம், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அதிகமான மேலே நேசிவார், வெளிப்படுத்திக் கொள்ளவராய். அல்லேலூயா. பரிபூர்ண சித்தம் நம்ம வேஷம் தரிக்கக்கூடாது, வேஷம் தெரியாம ஆண்டோட சித்தம் இதுதான், உள்ளதுமே இல்லது என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். மூன்றாவது கடைசியா ஒரு காரியம் என்னன்னா, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 12:3 ரோமர் 12. அல்லாஹ்வுடைய எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களிடமாவது தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவன் தேவன் பகிர்ந்துள்ள விசுவாசாரம்.
ஆட்டைக்கு ஏன் ஆண்டவர் வாழை அளந்து வச்சிருக்காரு தெரியுமா? அவ்வளோ பெரிய யானைக்கு இவ்வளோண்டு தான் வால் இருக்கும். ஆனா இவ்வளோண்டு குரலுக்கு இவ்வளோ பெரிய வால் இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு காரியம். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரோ அதுதான் பண்ணணும். அது நம்ம ரொம்ப 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 கன்சிடர் பண்ண வேண்டியதுமா. ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்துடா, ஊழியத்தை அவுட் ஆஃப் தி சர்க்கிள் நான் இதை யோசிக்கிறேன். ஊழியத்தோட காரியத்தை தான் யோசிக்கிறேன். ஆமென். இதான் வச்சுக்கணும். இப்போ என்ன செய்வோம், நிறைய இடங்களில் வந்து என்ன செய்வாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து அட்வொகேட்ஸாக இருக்கும்போது அந்த அட்வொகேட்ஸில் வந்து ரிலீஜியஸ் டைப் ஆஃப் ஒரு அட்வொகேட் வரும், ரிலீஜியஸ் கேசஸ் வரும். பொதுவாக நிறைய கேஸ், சிவில் கேஸ் போல ரொம்ப நாள் என்ன ரூபாய் வந்து நான் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கலாம். கவுன்சிலிங் கொடுக்கலாம் என்ன ஆகுதுன்னா கட்ட பஞ்சாயத்து. நீ பைபிள் பிரகாரம் அவங்க சொல்லு, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கலெக்ஷன் பண்ணி நாளைக்கு பிரச்சனை போயிடலாம். அந்த மாதிரி நம்ம போக முடியாது. எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இதுதான் நம்ம பண்ணணும். அங்கே நான் கருப்பு பேண்ட் போய் வெள்ளை சட்டை பண்ணி உட்காரக்கூடாது. இவரும் அவங்க கிறிஸ்டியன் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயத்தில் நம்ம மிஞ்சி காரியங்களை பண்ணிடுறோம். கிறிஸ்துவ கவுன்சிலிங் ஒன்று இருக்கு, கிறிஸ்துவ ஆலோசனை இருக்கு. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பாதிப்பா, அவங்க 2 பேர் வச்சு தான் பேசணும். பெரிய கூட்டத்தை வச்சு மக்கள் பண்ற பஞ்சாயத்து வந்து நம்ம பண்ண முடியாது. அது நமக்கு தகுதி இல்லை. அது நம்ம மிஞ்சின காரியம். ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணதுக்கு பாசிட்டிவ் போகக்கூடாது. 2 பேரோட பேசணும். ஆசாரியக்கூடிய 2 பேரோட, கணவன் மனைவியோட பேசலாம். 2 நபர் பாதிக்கப்பட்ட அவங்களோட பேசலாம். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அங்கே நிற்கக்கூடாது. அது வக்கீலுங்க பண்ற வேலை. கட்ட பஞ்சாயத்து நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க பண்ணலாம். நமக்கு என்ன காரியம் ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தா அதுதான் நான் செய்யணும். அதை மிஞ்சி செய்யக்கூடாது. அவங்களோட வேலையை நான் பார்க்கக்கூடாது, மற்றவரோட வேலையை நான் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன விசுவாச அளவு கொடுத்துருக்காரோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம அந்த மிஞ்சி செய்யும் போதுதான் முந்தின நீதிமான ராஜன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த சர்ச்சை சுத்தி, இந்த சர்ச்சோட மக்களை சுத்தி இதுதான் மூலியமா இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வாட் ஆகும். நான் ஏரியாவை சுத்தம் பண்றேன், ஏரியா மக்கள் நான் திருத்துறேன், ஏரியா மக்களுக்கு எல்லாருக்கும் இது பண்றேன், ஏன்பா அந்த கூட்டம் பண்ணிக்கிறீங்க, ஏன்பா அந்த கூட்டம் பண்ணிக்கிறீங்க, ஏன்பா வண்டி போகும்போது இப்படி பண்றீங்க அப்படிலாம் நம்ம தலையை பேசக்கூடாது. அது என் ஊழியம் கிடையாது. நம்ம சபையார பார்த்தோன்னா யாராவது உங்க சபைக்கு வர தம்பியை பார்த்தா, தம்பி நீங்க கூட இங்க இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் உண்டு. சர்ச்சைக்கு வராத 4 பேர் போய் பார்த்தீங்கன்னா வழியில் நின்றீங்கன்னா நம்ம போவோம் அப்படின்னு கேட்க முடியாது. மிஞ்சின காரியத்தை நம்ம தலையிடும் முடியாதுமா, தலையிடும் கூடாது. அதுதான் ஜீவபலி. எல்லா காரியத்தும் நம்ம போய் நுழைச்சிட்டா அது நமக்கு என்ன நமக்கு ரொம்ப தீங்கா அமைச்சிடும். எனக்கு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். ஜீவபலியா இருக்கும்போது உங்களுக்கு தகுதி இல்லாத காரியத்தை நீங்க என்ன செய்ய வழியக்கூடாதுமா. நம்ம சபையில ஒரு சபையில ஒரு அம்மா இருக்காங்க. எல்லா வீட்லையும் சமையல அந்த அம்மா ஏகா நீ சண்டை போட அப்படின்னு சொல்லி தட்டி போயிருப்பாங்க. கடைசியில் அந்த அக்காவால தான் சண்டை வந்துச்சு சொல்றாங்க. அதுவும் அந்த அக்கா அந்த வீட்டுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் ஒதுக்குறாங்க. அதே அதே நாளாக பார்க்கும்போது எங்க சபையில ஏதோ நடந்தது. இது நம்மளுடைய வேலை என்னமா, இது நம்ம வேலை. மிஞ்சின காரியத்தை தலையிடாதீங்கம்மா, ரொம்ப தலையிடாதீங்கம்மா. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அது நம்மளுக்கு மிஞ்சின காரியம். மிஞ்சின காரியம் எனக்கு ஆண்டவர் என்ன பகிர்ந்து கொடுத்திருக்காரு, என் விசுவாச அளவு இதுல நாம் என்ன சொல்ல நினைச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனை கூட நம்ம தலையிட்டா நாயின் காதை பிடிச்சி இருக்கிற மாதிரி காது வலிக்குதுன்னு சொல்லி டக்குன்னு வாய வச்சு கை வச்சோம். அது காது அங்கேதான் இருக்கும், உன் கையில இருக்க சததான் இருக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ தேவையான சமுதாய காரியத்தை நம்ம போய் தலையிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி நான் முடிக்க போறோம். 1 பேதுரு 5 விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள ஒரு சகோதரர்களே அப்படிப்பட்ட பாதைகள் நிறைவேற்றி அறிந்திருக்கு. அல்லேலூயா. சில சமயத்துல ஊரோட ஒத்து போன வருது பேசுவோம். எல்லாம் சமைச்சு போனோம், ஊரோட ஒத்து போனோம். அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம என்ன பண்ணது, நம்ம இங்க இருக்கிறோம், அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேள்வி.
நீ இருப்பியா பாருமா முதல்ல. சில சமயங்கள்ல நம்ம அப்படியே மனுஷிகமா அப்படியே ரொம்ப மாம்ச காரியமா பேச ஆரம்பிச்சோம். ஒரு ஒத்து போனோம், ஒரு ஒன்றா செய்யணும், ஒரு இது பண்ணணும், ஒரு விருப்பம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நீ விசுவாசத்தை நினைச்சிருக்கணும். உன் ஆவிக்குரிய பிரகாரமா எந்த காரியம் ஒத்து வராது அதுக்கு எதிர்த்து நிற்கணும். கூட வந்து அம்மா மயான துளைக்கு போறோம், துட்ட போட கூட இல்லை, போடு. ஏமா நீ திருந்த மாட்டேங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? இல்லையா ஒரு ஒத்து போனேன். எங்க குடும்பம் இன்னும் தெய்வத்தை பார்த்துட்டீங்க. அந்த மயானக்குள்ள வந்து அந்த எலும்புக்குள்ள வந்து வீட்டுல வந்து அந்த இருப்பதா எனக்கு துட்டு கொடுத்து கேட்குதா? ஊரோட வந்து போன உங்களுக்கு என்ன கிருபை? விசுவாசம் இதுக்கு எதுக்கு தான் நிற்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன ஆண்டவர் எனக்கு இது பகிர்ந்து கொடுத்துருக்காருப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. இந்த கிருபை நாங்கள் நிற்கிறோம். நான் எல்லாத்தையும் போயிட்டு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசணும். அவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு போய் ஏதாவது காசு வேணுமா சொல்லணும், கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன், இதுக்கு நான் தர மாட்டேன் சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கூட வாங்க, இல்லை பின்னாடி வாங்க, உங்களுக்கு எந்த ஒன்றும் நான் செய்கிறேன், ஆனால் வந்து நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் அவனுக்கு வயிறாக்கமாக சொல்ல முடியல? 30 வருஷமா நம்ம போட்டுன்னு இருக்கணும் காசு இல்லையா? இப்போ நம்ம கடை ஆரம்பிச்சு அப்போ கடையில் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம்? உங்கள் வீடு ஒரு வீடு, அதை தாண்டி அத்தோடைய வீடு, அதை தாண்டி செல்வியம்மா வீடாக இருக்குது. சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது, எல்லார் வீடுங்கிறதுல அப்படி வந்து நமக்கு என்ன பிரச்சனை கொடுத்துட்டு போகிறாங்க? அல்லேலூயா. தேவனை மீறி நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவுல கேள்வி அவ்வளோ பெருசு என்ன நடந்திருக்கும். எனக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். எனக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த கிருபை வழியை மாற்ற நான் செலுத்த வேண்டி பக்கத்து வழியை நான் செலுத்த மாட்டேன். அல்லேலூயா. அதெல்லாம் நான் செலுத்த மாட்டேன், அதெல்லாம் நான் செலுத்த மாட்டேன், நான் செலுத்த மாட்டேன். அது என்னை தப்பாக நினச்சினா கூட பரவாயில்ல, நான் அந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன், செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. வேணா சொல்லலாம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன் சொல்லுங்க. அந்த ஆகிய ஜெபம் பண்ணி கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புவோம், விசுவாசமா ஜெபம் பண்ணி அனுப்புவோம் சொல்லுங்க. அப்போ நீங்க மாத்தணும். அடுத்த வருஷம் நீ பாரு, கூட எடுக்கிறா நீ பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு வரணும். இல்லம்மா நான் பைபிள் சொல்ல மாட்டேன், நீ கோடைக்கு பின்னாடி வரணும் பார்க்கலாம், எங்க ஆண்டு பெரியவனும் அப்படி வைராக்கியமா நிற்கணும். நமக்கு எல்லாத்துக்குமா ரொம்ப அதெல்லாம் அருமையான தேவச்சனமே, எனக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கார். எனக்கு பகிர்ந்து கொண்ட கிருபையின் வழியை நான் இருக்கிறேன். ஜீவபலி, ஜீவபலி, பரிபூர்ண சித்தபலி, ஜீவபலி பகிர்ந்து கொடுத்த கிருபையின் வழி அதை நினைத்திருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.